ஆர்சிபி 18 வருடங்களுக்கு பிறகு கோப்பையை வென்ற அன்று இரவே அந்த அணியின் ரசிகர்கள் கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் மது அருந்திவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததோடு பல பொது சொத்துக்களை சேதப்படுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்று நடந்த வெற்றி கொண்டாட்டத்தில் நிகழ்ந்துள்ள மரணங்கள் உலக ஆர்சிபி ரசிகர்களுக்கு கருப்பு நாளாக மாறியுள்ளது. இந்த மரணங்கள் யார் செய்த தவறால் நிகழ்ந்தது? கடந்த செவ்வாய்க்கிழமை அகமதாபாத்தின் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் இடையேயான IPL 2025 இறுதிப் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆர்சிபி அணியின் 18 வருட கனவு நிறைவேறியது. இது ஆர்சிபி வென்ற முதல் கோப்பையாகும். IPL தொடங்கியது முதல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு என்ற ஒரே அணியில் விளையாடி வரும் அந்த அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலிக்கு இது மறக்க முடியாத ஒரு வெற்றியாகும். முன்னாள் ஆர்சிபி வீரர்கள் ABD வில்லியர்ஸ், கிறிஸ் கெயில் போன்றோர்கள் இந்த வெற்றியை கோலியுடன் சேர்ந்து கொண்டாடி வந்தனர். 18 வருடங்களாக ஈசாலா கப் நாமதே போன்ற பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளான விராட் கோலிக்கு இந்த வெற்றி ஒரு மணிமகுடமாகும். ஆனால் இந்த வெற்றியை ஆர்சிபி அணியால் ஒரு நாள் கூட கொண்டாட முடியவில்லை. காரணம், ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 11 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்துள்ளனர். 30,000 பேர் கூட வேண்டிய இந்த இடத்தில் லட்சம் பேர் கூடியதன் விளைவே இந்த கோர சம்பவமாகும். ரசிகர் மட்டுமின்றி ரசிகர் அல்லாதோரும் இதில் பலியாகியுள்ளனர். பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபி வெற்றி விழா கொண்டாடப்பட்டது. இதனை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் கட்டுக்கடங்காத அளவில் அங்கே குவிந்தனர். கர்நாடக அரசு மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் ஆர்சிபி அணிக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவுக்கு ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்ததால் ஏராளமான ஸ்டேடியம் அருகே குவிந்தனர். பொதுவாக கிரிக்கெட் அணிகள் வெற்றி பெற்றால் அதன் வெற்றி கொண்டாட்டம் சில நாட்களுக்கு பின் தான் நடக்கும். ஆனால் பெங்களூரு அணி கோப்பையை வென்ற மறுநாளே கொண்டாட்டம் நடந்தது ஏன் என்ற கேள்வியை எழுப்புகிறது. மதியம் 3 மணி அளவில் ரசிகர்கள் மைதானத்தில் கூட ஆரம்பித்தனர். நேரம் செல்ல செல்ல 1 லட்சம் பேர் வரை மக்கள் கூடலாம் என்று போலீசார் கணித்திருந்த நிலையில் 2 அல்லது 3 லட்சம் பேர் வரை வந்திருக்கலாம் என்று போலீசார் தரப்பு தெரிவித்தது. சிறுமியர், சிறுமிகள், இளம் பெண்கள் குடும்பத்துடன் பலரும் கலந்து கொண்டனர். முதலில் மைதானத்திற்குள் டிக்கெட் வழங்கப்படும், ரசிகர்கள் அனுமதி என்றும் பின்பு பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் அனுமதி என்றும் கூறப்பட்டது. சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் ஒவ்வொரு நுழைவாயில் பகுதியிலும் ரசிகர்கள் குவிந்தனர். பாஸ், டிக்கெட் இரண்டும் இல்லாமலேயே அனுமதி என்றதும் கூட்டம் அங்கே அதிகரிக்க தொடங்கியது. மைதானத்தில் 12 மற்றும் 13வது நுழைவாயில் என 2 நுழைவாயில் மட்டும் ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் நுழைவாயில் கேட்டை உடைத்து தள்ளிவிட்டு ரசிகர்கள் உள்ளே செல்ல முயன்றனர். கூட்டமாக நின்றவர்கள் மீது சில வாலிபர்கள் ஏறி சென்றனர். இதனால் கீழே விழுந்தவர்கள் மீதும் மற்ற ரசிகர்கள் ஏறி சென்றனர். பலர் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் உயிருக்கு போராடியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு உடனே கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பெங்களூரு நகரம் பெரும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடம் என்பதால் அதற்கு ஏற்ப அரசு திட்டமிட்டு வெற்றி விழாவை நடத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. போதிய முன்னேற்பாடுகள் இன்றி திட்டமிட்டு செய்யாமல் நிகழ்வினை அவசரமாக நடத்தியதே இந்த சோகத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெளியே ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காமாட்சி என்பவர் இந்த நிகழ்வில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இதற்கு பல மாநில தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவகுமார், ரசிகர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, பேரணி நடத்த திட்டமிட்டோம், ஆனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. காவல்துறை மீது நான் பழி போட விரும்பவில்லை. காவல்துறை ஏற்பாடுகளை செய்து இருந்தது, எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக இருந்தது என கூறினார். இதற்கு தான் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் கூறியுள்ளார். 10 லட்சம் இழப்பீடு கொடுப்பதாக அவர் கூறினாலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த பொழுதே உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. ஆனால் நிகழ்ச்சியை நிறுத்தாமல் தொடர்ந்ததால் பலி எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. புஷ்பா 2 படம் பார்க்க சென்ற அல்லு அர்ஜுனை பார்க்க வந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆர்சிபி அணியின் வீரர்களை பார்க்க வந்த ரசிகர்களுக்கும் இதே நிலைதான் நிகழ்ந்துள்ளது. கிரிக்கெட், சினிமா என தனிமனித வழிபாடு இந்திய ரசிகர்களின் ஒரு மனநோயாக இருந்து வருகிறது. ஈசாலா கப் நமதே என கூறி வந்தவர்கள் தற்போது ஈசாலா கப் நமது என கூறி தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தி வந்துள்ளனர். விளையாட்டில் கொண்டாட்டம் இருக்கலாம், வெறி இருக்கக்கூடாது. இதற்கு உதாரணம், வெளியே மக்கள் கூட்ட நெரிசல் மடிந்து கொண்டிருந்த போது உள்ளே கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டேதான் இருந்தது. இது ஒன்றும் ஒலிம்பிக்கோ அல்லது ஒரு தேச மாநில அணியோ இல்லை. இது பெரும் முதலாளிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கிளப் அணிதான். கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும் என்று தெரிந்தும் இதனை ஏற்பாடு செய்த கர்நாடக அரசும் ஆர்சிபி நிர்வாகமும் தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்று கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன.